Little Snow White, நான் தான் Little Snow White. நல்லா கொஞ்சி கொஞ்சி விளையாடிடுவேன். Little Snow White, நான் தான் Little Snow White. நல்லா குதிச்சு குதிச்சு விளையாடிடுவேன். லிட்டில் ஸ்னோ ஒயிட் எபிசோட் 4. உண்மையான நண்பர்கள்னா யாரு, எப்படி நடந்துப்பாங்க, இதெல்லாம் இந்த கதையில நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. சரி, எல்லாரும் ரெடியா? வாங்க கதைக்குள்ள போகலாம். தக்காளி பயத்துல வேகமா ஓடி வந்துட்டு இருந்தான். அதே நேரம் ஸ்னோ ஒயிட் செடிக்கு தண்ணீர் ஊற்றிட்டு இருந்தா. ஐயா நன்றி, நல்லா பெருசா வளருங்க. திடீர்னு ஸ்னோ ஒயிட்க்கு பின்னாடி வந்து ஒளிஞ்சுக்கிட்டான். ஸ்னோ ஒயிட், என்ன மறைச்சுக்கோ, அந்த பெரிய பரங்கிக்காய் என்ன துரத்துது. தக்காளி, ஏன் இவ்ளோ வேகமா ஓடுற? எங்க போறன்னு பாத்து போ. அந்த கெட்ட பரங்கிக்காய் என்ன துரத்துது, அது ரொம்ப கோவமா இருக்கு. அந்த பரங்கிக்காய் ஏன் உன்னை துரத்துது? ஸ்னோ ஒயிட் இவங்களோட கதையை தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமா இருந்தா. அது என்ன பெரிய கதை? ஐயையோ, அது ரொம்ப பெரிய கதை ஸ்னோ ஒயிட். அத நான் உன்கிட்ட எப்படி சொல்லுவேன்? எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு, தயவு செஞ்சு அந்த கதையை சொல்லு. வா, முதல்ல புடலங்காய் வீட்ல போய் ஒளிஞ்சுக்கலாம். அங்கே போனதும் நான் உன்கிட்ட எல்லாத்தையும் சொல்றேன். இது ரொம்ப உயரமா இருக்கு. தனக்கு நேரம் ரொம்ப கம்மியா இருக்குன்னு தக்காளி நினைச்சான். அதனால வேகமா கதவு கிட்ட போனான். புடலங்காய் கதவை திற, சீக்கிரம் திற. புடலங்காய் கதவை திற, சீக்கிரம் திற. புடலங்காய் கதவை திற. ஏன் 2 பேரும் அதிகாலையிலே இங்க வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? நான் எல்லாத்தையும் சொல்றேன், முதல்ல எங்களை உள்ள விடு. சரி, உள்ள வாங்க, வந்து உட்காருங்க. நான் உங்களுக்கு குடிக்க பாலும் சாப்பிட சிற்றுண்டியும் எடுத்துட்டு வர்றேன். வீட்டுக்குள்ள வந்த தக்காளி தன்னோட கதைய சொல்ல ஆரம்பிச்சான். அது எல்லாம் நானும் பரங்கிக்காயும் ஊஞ்சல்ல விளையாடிக்கிட்டு இருந்தப்போதான் ஆரம்பிச்சது. நானும் பரங்கிக்காயும் ஜாலியா ஊஞ்சல் ஆடிட்டு இருந்தோம். ஹிஹி, தக்காளி பாரு, நாம எவ்வளவு உயரமா போறோம். ஆமா, இது ரொம்ப ஜாலியா இருக்கு, ரொம்ப ஜாலியா. பரங்கிக்காய் ரொம்ப ஜாலியா. ஊஞ்சல் பயங்கரமா ஆடினதால பரங்கிக்காய் நிதானம் தவறி கீழே விழுந்துட்டான். ஐயோ, யாராவது காப்பாத்துங்க. ஆனா தக்காளி பரங்கிக்கு உதவி பண்ணாம அவனை பார்த்து கேலி பண்ணி சிரிச்சான். பாக்குறதுக்கு நீ உருண்டு ஓடுற ஒரு பெரிய ஆரஞ்சு பந்து மாதிரி இருக்க. வலிக்குதுடா, தயவு செஞ்சு எனக்கு கொஞ்சம் கை கொடு. பரங்கிக்காய் வலி தாங்க முடியாம அழுதான். ஆனா இந்த தக்காளி ரொம்ப மோசமா நடந்துகிட்டான். ஐயோ, என்னால முடியலையே. நீ பொத்துன்னு கீழே விழுந்தத பார்த்து எனக்கு சிரிப்பு சிரிப்பா வருது. இது ஒன்னும் சிரிப்புக்குரிய விஷயம் இல்ல, நீ ரொம்ப மோசமா நடந்துக்கிற. பரங்கிக்காய்க்கு ரொம்ப கோபம் வந்துருச்சுன்னு தக்காளி புரிஞ்சுக்கிட்டான். ஐயோ, ஓட வேண்டிய நேரம் வந்துருச்சு. இதையெல்லாம் கேட்ட ஸ்னோ ஒயிட் சொன்னா, தக்காளி, நீ பண்ணது ரொம்ப தப்பு. நண்ப அடிபட்டு அழுதுட்டு இருக்கான். எப்படி உன்னால அங்க நின்னு சிரிக்க முடிஞ்சது? உண்மையான பிரான்ஸ் எப்பவும் ஒருத்தருக்கொருத்தர் உதவிதான் பண்ணுவாங்க. ஒருத்தரோட வலிய பார்த்து கிண்டல் பண்ண மாட்டாங்க. அவ மனச பத்தி நான் யோசிக்கவே இல்ல. இப்ப நான் என்ன பண்றது?
தாம் பண்ண தப்ப தக்காளி புரிஞ்சுக்கிட்டான். நீ கண்டிப்பா போய் சாரி சொல்லணும். நாங்களும் உன் கூடவே வரோம், அதனால நீ பயப்பட தேவையில்லை. நண்பர்கள் எல்லாரும் பரங்கிக்காயை தேடி போனாங்க. அங்க பாரு, அந்த மினுமினுக்கிற மணல்ல அவனோட கால் தடம் தெரியுது. அதுவும் அங்க இருக்கான். அவனை பார்க்கவே ரொம்ப பாவமா இருக்கு. பரங்கிக்காய் ரொம்ப வருத்தமா இருந்தான். நாம 2 பேரும் உயிர் நண்பர்கள்னு நினைச்சேன்டா. இல்ல, இனிமே அப்படி நடக்காது. நிஜமாவே ரொம்ப ரொம்ப சாரி பரங்கி. நான் ஒரு கெட்ட நண்பனா நடந்துகிட்டேன். நான் உன்னை கை கொடுத்து தூக்கி விட்டுருக்கணும். உன் வலிய பார்த்து நான் சிரிச்சிருக்க கூடாது. நிஜமாவே அவ மனசார கேக்குறான் பரங்கிக்காய். அவ செஞ்ச தப்ப அவன் இப்போ புரிஞ்சுக்கிட்டான். அதை கேட்ட பரங்கிக்காயோட மனசு மாறுச்சு. நான் உன்னை மன்னிச்சிட்டேன் தக்காளி, இங்க வா. நீதான் என் உயிர் நண்பன் பரங்கி. வாங்க விளையாட போலாம். ஆனா இந்த தடவை நாம எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா இருப்போம். மத்தவங்களுக்கு உதவி பண்ணிட்டு விளையாடுறதுதான் இன்னும் செம ஜாலியா இருக்கும். எப்பவும் அன்பான நண்பனா இருங்க. பை பாய். உண்மையான நண்பர்கள் நாம தப்பு பண்ணும்போது அதை எடுத்து சொல்லுவாங்க. நம்மள இன்னும் நல்லவங்களா மாத்த உதவி பண்ணுவாங்க. அதனால நண்பர்களை சரியா தேர்ந்தெடுங்க. எப்பவும் அன்பா இருங்க. ஹலோ குட்டீஸ், உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கிட்டோஸ் ட்ரீம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வெள்ளிக்கிழமை பார்க்கலாம். பை பாய்.